ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா? வீடே கம கமன் முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அது நீங்கள் வெறும் முட்டையை குஸ்கா மாதிரி செய்யறதுக்கு பதிலாக இப்படி முட்டையை உடச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. கட் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட்டி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, மல்லி புதினா வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இது வந்து சிக்கன் மசாலா, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு. இது வந்து கரம் மசாலா, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு. தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கா, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணீங்கன்னா அடி பிடிக்காம வந்துடும். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இங்க பாருங்க, நான் முட்டையை வந்து 3/4 பதத்துக்கு வேக இது வறுத்து எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கோங்க. நீங்க ஃபுல்லா வறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது முட்டை பிரியாணியில. அதனால ஒரு 3/4 பதத்துக்கு, 1/2 பதத்துக்கு கொஞ்சம் அதிகமா, 3/4 பதத்துக்கு கொஞ்சம் கம்மியா, அந்த மாதிரி வறுத்துக்குங்க. நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம், அதனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். கொதி வந்தோடனே நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுங்க. இப்போ பாருங்க, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். பார்த்து மூடி வச்சிருங்க குக்கரை.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிங்க. நான் வந்து 3 முட்டை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்னா 3 முட்டை வெவிச்சு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ தம் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம தம்மை உடச்சிக்கலாம். அவ்வளோதான். கம்மன்னு முட்டை பிரியாணி ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.